ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய தாயார் ஆண்டவரை அறியாத நிலையிலே இந்து மார்க்கத்தில் இருந்தாங்க. ஸ்தோத்திரம். என்னுடைய தகப்பனார் ரோமன் கத்தோலிக்க பின்னணியத்தை சேர்ந்தவங்க. ஆனா எங்க ஊர்ல இருக்கிற எல்லா இந்து கோயில்ல எங்க அப்பா தான் சாமி ஆடுவாரு. ஆர்சி கோயில்ல சப்பரத்தை தூக்குவாரு, இந்து கோயில்ல சாமியும் ஆடுவாரு. ஆமா, ரெண்டுமே அவருக்கு ஒண்ணுதான். மாரியம்மா ஒண்ணுதான், மேரியம்மா ஒண்ணுதான் எங்க அப்பா சொல்லுவாங்க. ஆமா, நான் சொல்றேன் நினைச்சிடாதீங்க, இது என் தகப்பனாருடைய வார்த்தை. ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு எங்க அப்பா சொல்லுகிறது உண்டு. ரெண்டுமே அம்மா தான் அப்படிம்பாங்க. அப்போ அவருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திர ரட்சிப்பு இல்லை, தேவனை அறியத்தக்க அறிவு இல்லை, தேவனை தேடுகிற வாஞ்சை இல்லை. ஸ்ரீவைகுண்ட பக்கத்திலே இருந்த கர்த்தருடைய தாசர் KJ ஆபிரகாம் என்கிற பரிசுத்தவான் எங்க ஊர்ல வந்து பிரசங்கம் பண்ணும் போது அவர் வல்லமையா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க பெரிய கல்லை கொண்டு மண்டையில் எரிஞ்சு மண்டையை உடைச்சிட்டாங்க. ஆமா, மண்டையை உடைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்ற வழியில் அவங்களை தாக்கணும்னு சொல்லிட்டு மரத்துக்கு மேலே ஏறி பெரிய கல்லை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. முதல்ல எவன் வரணும் அவன் மண்டையோட சேர்த்து அவன் என்ன செஞ்சிடணும், க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு தேவ ராஜ்யத்துக்கு எதிராக இருக்கிற நிலையில ஸ்தோத்திரம். ஆமா, அப்படிப்பட்ட நிலையில் இருந்த கொடூரமான மனுஷர், 24 மணி நேரமும் குடிகாரராக இருந்தவர். பவுர் சத்திரம் பகுதியிலே எங்க தகப்பனாரை அறியாதவர்கள் யாருமே இல்லை. நாங்க எங்க அப்பா கூட ஊழியத்துக்கு போனா ஒருத்தர் எதிர்த்து வர மாட்டான். ஏன்னா ஒரு காலத்துல இவங்க கூட ரவுடியா இருந்த ஆட்கள்லாம் அவங்க பார்த்த உடனே சொல்லுவாங்க, அண்ணாச்சி வர்றாரு போயிருப்பா, அவரு இப்பவும் சில நேரம் தேவைன்னா என்ன செஞ்சிருவாரு, கொடுத்துருவாரு அப்படின்னுவாங்க. அதனால கிட்ட வர மாட்டாங்க. பாருங்க, நான் உன்னதமானவுடைய மறைவில் இருக்கிறேன், நல்ல பலமுள்ள அப்பாவுடைய மறைவில் இருக்கிறேன். கடந்த 19 வருஷமா எங்க ஊர்ல ஊழியம் செய்யறோம், டிராக்ஸ் கொடுக்கும், ஒருத்தனும் தடுக்க மாட்டேன்றான், ஒருத்தனும் வேண்டான்ற மாட்டேங்கான், ஆனா ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான். எங்க வேண்டாங்கன்னு அங்கதானே வர முடியும். போனோன்னு சொல்லுவோம், அண்ணாச்சி உங்களை பார்த்த உடனே நாங்க இயேசுவை நம்பிடுறோம் அண்ணாச்சி. ஏன்னா இவ்வளவு பெரிய ரவுடி மாறணும்னா அது சாதாரண மனுஷனால முடியாது அப்படின்றான். அப்புறம் போனதுக்கு அப்புறம் அது அண்ணாச்சிக்கு மட்டும் தான் நடக்கும், நமக்கு நடக்காதுன்னு போயிடுறான். ஆமா, ஸ்தோத்திரம். 24 மணி நேரம் குடிகாரராக இருந்த ஒரு தகப்பன். அந்த கணவரோடு 16 ஆண்டுகள் எங்க அம்மா வாழ்ந்தாங்க. 16 வருஷத்துல பெரும்பாலும் அவங்க வீட்டுக்குள்ள இருந்ததோட வீட்டுக்கு வெளியே தான் இருக்கணும். குடிச்சு அடித்து அரைகுறை உடையோட வெளியே விட்டுருப்பாங்க. யாரும் கேட்க முடியாது, யாரும் கேட்க முடியாது. ஒரு 3 முறை என் தாயார் மருந்து குடிச்சு மறிக்க முயற்சி எடுத்தாங்க. 3வது முறை மயங்கி கிடைக்கும் போது ஊறுகாய் விற்கிறதுக்கு வந்த பாட்டி, ஆமா, எடுத்து ஊறுகாவை வாய்க்குள்ள திணிச்சு தண்ணியை ஊத்தி வாந்தி எடுக்க வச்சு மயக்கம் தெளிஞ்ச உடனே ஒரே வார்த்தை, இயேசுவை நம்பு உன் வாழ்க்கை மாறும். அவ்வளவுதான், போயிட்டாங்க. அந்த பாட்டிக்கு தெரியும் அடுத்த நிமிஷம் இருந்தா நம்ம கதை நமக்கு பாடாதான் தெரியும். அது ஓடிடுச்சு, இயேசுவை நம்பு உன் வாழ்க்கை மாறும்ட்டு. அன்னையிலேருந்து பிடிச்சுக்கிட்டாங்க, இயேசுவை உங்களை நம்புனா எங்க வாழ்க்கை மாறுமாமே. அன்னைக்கு போட்ட ஒரு விதை, ஒரு ஊறுகாய் விற்கிற பாட்டி. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த பாட்டி அதுக்கப்புறம் நானும் தேடி தேடி பார்க்க காணவே இல்லைப்பா அப்படின்ட்டு. அதனால யாராவது ஊறுகாய் விற்கிற பாட்டியா இருந்தா இந்த பாட்டியா இருக்குமோன்னு நான் யோசிப்பேன். அப்பதான் நான் வரும், எங்க அம்மா காலத்துல அப்பமே அது பாட்டினா இப்போ வாய்ப்பு இல்லை. ஸ்தோத்திரம். ஆனா அந்த ஒரு வார்த்தை பாருங்க, எங்க அம்மாவுக்குள்ள விதை போல விழுந்தது. டெய்லி எங்க அப்பா மயங்கி குடிச்சு மயங்கி தூங்கினதுக்கு அப்புறம் முழங்கால் போட்டு சொல்லுவாங்களாம், ஊறுகாய் விற்கிற பாட்டி சொன்ன அந்த இயேசுவே என் குடும்பத்தை காப்பாத்துங்க, என் கணவரை மாத்துங்க, எனக்கு பிள்ளைகளை தந்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் நல்லவர். 5 பிள்ளைகளை கொடுத்தார். நாங்க 5 பேர். என்னுடைய மூத்த 2 அக்காமார் இருக்கிற, அவங்க பிறந்திருக்கிற வரைக்கும் கூட என் தகப்பனார் குடிகாரர் தான். சொன்னாங்க, 3வது ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தோன்னா 4 குழி தோண்டி 4 பேரையும் உள்ள வச்சுட்டு வந்துருவேன். ஏன்னா 3வது பொம்பளை பிள்ளை பிறந்தா, ஆமா, உன்னோட சேர்த்து உனக்கு பிறந்த 3 பொம்பளை பிள்ளைகள் சேர்த்து 4 பேரையும் குழி தோண்டி உள்ள வச்சுட்டு வந்துருவேன், ஒரு பையில நீ கேட்க முடியாது அப்படின்னு. தோத்துரும். வயிற்றுல அடுத்த கரு உண்டானவனு உட்கார்ந்து ஜோமன ராஞ்சி, ஆண்டவர் எப்படியாவது ஆம்பளை பிள்ளையாயிரட்ட ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மறைமுகமா சபைக்கு போனாங்க. அன்னைக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்றார், ஸ்தேவானை குறித்து பிரசங்கம். அந்த உடனே பேரே வச்சாச்சு, வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு நான் ஸ்தேவான் என்று இப்பவுமே பேர் வச்சிருந்தேன் ஆண்டவரே அப்படின்னு. அது ஆணோ பெண்ணோ தெரியாது. அப்பவுமே அன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டு ஸ்தேவான் பேர் வச்சுட்டு வந்தாச்சு. ஸ்தோத்திரம். 3வது தான் நான் எங்க வீட்டில் பிறந்தேன். பிறந்த உடனே எங்க அம்மா பைபிள்ல இருந்து ஒரு பேர் வைங்க ஸ்தேவான் அப்படின்னோடனே, அது ஸ்தேவானா வித்தியாசமா இருக்கு. எல்லாருக்கும் தமிழ்ல பேரை வைக்கிறதோட இங்கிலீஷ்ல வைக்கிறதான் ரொம்ப பிடிக்கும். அதனால ஸ்டீஃபன் வச்சுட்டாங்க பேர். 2 ஒன்று தான், ஸ்தேவானும் ஒன்று தான், ஸ்டீவனும் ஒன்று தான். ஆனாலும் உச்சரிப்புல கொஞ்சம் மேல்நாட்டு தன்மை இருக்கனால வச்சிருவோன்னு வச்சுட்டாங்க. இந்த தகப்பனார் ஸ்தோத்திரம் அப்போ கூட பூரணமான அனுபவத்துக்குள்ள வரல. அதுக்கு பிறகு
கர்த்தர் ஒரு நாள் என் தகப்பனாரை சந்தித்தார். ஒரு சொப்பனத்தில் கர்த்தர் மீட்டெடுத்தார். அல்லேலூயா. ஒரே சொப்பனம் முடிஞ்சுது. ராத்திரி 1:30 எங்கள் அம்மாவை எழுப்புனா எங்கள் அம்மா கிட்டுக்கிட்டுன்னு ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா நடுராத்திரி எழும்பி திரும்பவும் குடிச்சிட்டு மறுபடியும் அடிக்கிற பழக்கம் எங்கள் அப்பாவுக்கு. திரும்பவும் அடி வாங்க தான் போகிறோமோ நினச்சான். எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, முழங்கால் போட்டு என் தலையில் கொஞ்சம் கையை வச்சு நீ ஏதோ ஏசும்பி அந்த செபத்தை எனக்கு கொஞ்சம் பண்ணு அப்படி. நீங்கள் அம்மாவுக்கு ஆச்சரியம், இது உண்மையா பொய்யான உடம்பை கிள்ளி பார்த்து அப்புறம் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தால் எங்கள் அப்பா நேர் முழங்கால் நிற்கதை பார்த்து பிறகு அவங்களோட ஜெபம் பண்ணி கர்த்தர் கிருபையா என் தகப்பனாரை அற்புதமாக இரட்சித்தார். அல்லேலூயா. நாங்கள் 5 பிள்ளைங்க. எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா நல்ல ஜெபம் இருக்கும், நல்ல வேத தியானம் இருக்கும். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நல்ல பெரிய தொழிலதிபராக மாறணும்னு தான் ஆசை. நல்லா பாடுவாங்க, அருமையாக பாடுவாங்க எங்கள் அப்பா. ஆனால் தொழிலதிபராக மாறணும்னு ஆசை. அதனால அல்லேலியா பழக்கடை, அல்லேலியா ஹோட்டல் தொடங்கினாங்க பாருங்க. எங்கள் அம்மாவுக்கு முழு நேரம் வேலை. ஸ்தோத்திரம். 14 பக்கா மாவு ஆட்டணும் எங்கள் அம்மா உட்காந்து. 14 பக்கா. இங்கே இருக்கிற பாதி பேருக்கு மேலே பக்கான்னா என்னன்னே 14 பக்கம் அப்படின்னா 21 கிலோ மாவு ஆட்டணும், அரிசி மாவு. 21 கிலோ அரிசி மாவுக்கு 5 கிலோவாவது உளுந்த மாவு ஆட்டணும். அப்புறம் அந்த ஹோட்டலுக்குரிய பருப்பு வடை காட்டணும், உளுந்த வடை காட்டணும், சட்னி காட்டணும். எல்லாமே ஆட்டு உரல்ல தான் ஆட்டணும். அப்போ கிரைண்டர் இல்லை, எல்லாம் ஆட்டு உரல்ல. நான் பல வருஷம் எங்கள் அம்மாவை ராத்திரி தூங்கும் போகும்போது ஆட்டு உரல்ல மாவாட்ட பார்ப்பேன். காலையில் எழும்பும்போது அவங்க சட்னிக்கு ஆட்டிக்கிட்டு இருக்க பார்ப்பேன். விடிய 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 மாவாட்டுவாங்க. உங்களுக்கும் எனக்கும் மாசத்துக்கு ஒரு நாள் தான் இரவு ஜெபம். எங்களுக்கு ஹோட்டல் நடக்கிற வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு டெய்லி இரவு ஜெபம். இரவெல்லாம் தூங்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா ஒரு நாளும் சளைத்ததே இல்லை. ஜெபிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. புருஷன் ரட்சிக்கப்படாத போது ஆமாம் ஸ்தோத்திரம், ஊருக்கு ஒதுக்குப்புறத்துக்கு ஆமாம் டெய்லி 10 தடவையாவது போயிட்டு வருவாங்க. ஏன்னா ஜோம்ன்றதுக்கு அங்கே எல்லாரும் காலை கடன்களை முடிக்க போனோம். எங்கள் அம்மா போய் அங்கே போய் முழங்கால நிற்பாங்களாம். அங்கே பார்த்த ஒருத்தர் உன் பொண்டாட்டி என்னடா அந்த காட்டிலலாம் முழங்கால வந்து நிற்கான்னு வந்து சொல்லி கொடுத்துருவாங்களாம். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் இப்போ ஜோம் பண்றதுக்கு நல்ல ராத்திரி தந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு இரவெல்லாம் ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க. 2 உரல் மாவு ஆட்டுவாங்க. ஆட்டிட்டு எங்கள் அப்பாவுக்கு நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் தலையில் கையை வச்சு எங்கள் அப்பா கூட சாயங்காலம் ஜெபம் பண்ணும்போது ஹோட்டல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பழுகட்டும் பெருகட்டும். ராத்திரி ஜெபம் பண்ணும்போது எப்போ ஆண்டவரே இதை இழுத்து மூடுவோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னால் பலன் இல்லாமல் இல்லை, எங்கள் அம்மாவுக்குள்ள ஒரு பெரிய ஆத்தும பாரம். ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே, கிராமங்கள் ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு வந்தா போதுமா ஆண்டவரே? நான் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, என் கணவர் பாஸ்டரா வரணும் ஆண்டவரே, கிராமங்களில் போய் நாங்கள் சுவிசேஷம் சொல்லணும்ப்பா, என் 5 பிள்ளைங்களும் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. இதுதான் எங்க அம்மாவுடைய இரவு முழுவதும் ஜெபமா இருக்கும். அப்புறம் வந்து 2 உரல் மாவு ஆட்டிட்டு எங்க 2வது அக்காவுக்கு மூத்த அக்காவுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஆமா, அப்புறம் மாவு ஆட்டிட்டு 2வது அக்காவுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் 2 உரல் மாவு ஆட்டிட்டு வந்து எனக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் 2 உரல் மாவாட்டிட்டு வந்து என் தம்பிக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் 2 உரல் மாவாட்டிட்டு என் தங்கச்சிக்கு ஜெபம் பண்ணுவாங்க. பாருங்க, மாவாட்ட ஜெபிக்க மாவாட்ட ஜெபிக்க. சிலர் ஜெபத்திலே மாவாட்டிக்கிட்டு இருப்பாங்க. தோத்திரம். அல்லேலூயா. ஆனா எங்க அம்மாவுக்கு மாவாட்டும் போதே ஜெபம் தான். அல்லேலூயா. ஆமா, அவங்க மாவாட்டு எல்லாம் முடிக்க காலையில 4:30 எங்க வீட்டுல எல்லாம் எழுமணும். அதிகாலை ஜெபமும் எங்க அம்மா தான். ஸ்தோத்திரம். நான் யோசிச்சு பார்ப்பேன், இது பொம்பளையா இல்லைன்னா ஜெப ஆவி உள்ள இருக்கா? நம்ம வேற ஆவி சொல்லுவோம்ல, அசுத்த ஆவி. இது முழுக்க ஜெப ஆவி தான். எப்ப கொடுங்க ஜெபிக்க ஆயத்தம். என்ன குறிப்புக்கு ஜெபம் சொல்லுங்க, ஜெப ஆயத்தம். இரவு ஜெபமா, விடிய விடிய ஜெபம் ஆயத்தம். காலையிலையும் ஜெபம் விட்ட பாடு இல்லை. எங்க அம்மா காலையில ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு உள்ள எங்க அப்பா போய் 2 தடவை ஏத்த டீ கடையில டீயும் போண்டாவும் சாப்பிட்டு வந்துருவாங்க. நானும் தம்பியும் பின்னாடி போய் 2 தடவை கோலிக்கா விளையாண்டு வந்துருவோம். அப்பவும் வந்து பார்த்தா அப்பந்தான் இந்தியாவுக்கு நடக்கும். ஐயோ, அமெரிக்கா ஜப்பானுக்கெல்லாம் முடிஞ்சு இப்பதான் இந்தியாவுக்கு வந்திருக்கு. இன்னும் இந்தியாவில் இருக்கிற மாநிலம்லாம் இருக்கு. சோத்திரம். மாநிலம் முடிச்சு அடுத்து மாவட்டம்லாம் இருக்கும் பாருங்க. ஐயோ, நான் எங்க அம்மாட்ட கேட்பேன், ஏம்மா உங்களுக்கு ஜெபம் வெறுக்கவே இல்லையா? என்னம்மா இப்படி போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கூட்ஸ் ட்ரெயின் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரிதான் எங்க அம்மா ஜெபம். நமக்கெல்லாம் அந்த சும்மா கிளம்புன 3 பெட்டி தான் இருக்கும். அதை தட உடனே முடிச்சுட்டா ஆமேன் போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம அம்மா மட்டும் ஏன்டா இப்படி ஜெபம் பண்றாங்க? எங்க அப்பாவுக்கு கூட டென்ஷன் வரும். ஏன் தங்கம் நல்லா இருப்ப, சீக்கிரம் முடி அப்படிம்பாங்க. தட்டி சீக்கிரம் முடின்னு ஆமேன் 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 நல்லா அடுத்து ஜெபம் போங்க பாருங்க. அப்பாவுக்கு டென்ஷன் ஆயிரும். ஆமேன் ஆமேன் அப்படிப்பாங்க. எங்க அப்பா ஆமேன் அழுத்தி போட்டோன்னு அம்மா நினைப்பாங்க, நம்ம கணவர் உள்ளத்துல கத்தர் இந்த குறிப்பை இன்னும்
இன்னும் ஆழமா ஜெபம் பண்ண சொல்லி வைக்கிறார் பாருங்க, அடுத்த ஜெபம் பலமா நடக்கும். ஸ்தோத்திரம். ஜெபம் முடிச்ச உடனே எல்லாரும் சேர்ந்து அம்மாவை குமைப்போம். ஏம்மா என்னம்மா நீங்க உங்களுக்கு சுருக்கமா ஜெபம் பண்ணவே தெரியாதா? விடிய விடிய ஜெபம் பண்றீங்க, காலையிலையும் ஜெபம் பண்றீங்க, இதே தான் உங்களுக்கு வழக்கமா? அவங்க கண்ணீரோட சொல்லுவாங்க, என் ஜெபம் என்னைக்கு நம்ம குடும்பம் முழுவதும் நம்ம கர்த்தருக்காக உழைக்க தொடங்குறோமோ அன்னைக்கு தான் குறையும் நிறுத்துன்னு பார்த்தா அன்னைக்கு தான் திருப்தி உள்ள ஜெபமா இருக்கும். அது வரைக்கும் தாகமுள்ள ஜெபமா தான் இருக்கும். ஸ்தோத்திரம். ஏறக்குறைய 16 ஆண்டுகள் அதற்கும் கூட விடாத ஜெபம், விடாத ஜெபம். அவங்களை எப்பவும் பார்த்தாலும் கண்ணீரோட இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருப்பாங்க. அவங்க உள்ளத்துல ஏக்கம், ஆண்டவரே நாங்க உமக்கு பலனுள்ள குடும்பமா இருக்கணும். ஒரு ஹோட்டல் நடத்தி அந்த லாபத்தை பார்த்துட்டு போறதுக்கு நான் பூமியில் இருக்கேன் ஆண்டவரே. எனக்கு கணவரையும் பிள்ளைகள் நீ தந்தது உம்முடைய ராஜ்யத்துக்கு பலனுள்ளவர்களா இருப்பதற்கு அழுதுகிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு அழுதுகிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு